ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை மொச்சை வச்சு ஒரு மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ இந்த பச்சை மொச்சை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிரை வந்து நல்லா உரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக 2-3 டைம் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது நமக்கு பச்சை மொச்சை வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிடலாம். நான் வந்து ஒரு 3 சில்லு அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பும் இந்த சைஸ் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. 3 கிராம்பு நல்லா வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பச்சை மொச்சை நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் உப்பு நான் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதே போல் இங்கே வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கினா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பச்சை மொச்சை மசாலுக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் ஒரு கொத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். இது சாஃப்ட் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து மொச்சையிலே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணணும், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா நமக்கு சாஃப்ட் ஆகட்டும். இப்போ தக்காளி சாஃப்ட் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதிலேயே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மொச்சையில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்காம தான் வேக வச்சுருக்கேன். அதே போல் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து பட்டை கிராம்பு வந்து சேர்த்துருக்கோம் தேங்காயில், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு போதும் நமக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம் பாருங்கள் பச்சை மொச்சை, அதை தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மறுபடிக்கும் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நமக்கு இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் தேங்காய் மசால், அதை உள்ளே சேர்த்துடலாம். நல்ல ஒரு அருமையான மசாலா இது. நான் இன்றைக்கி சூடான சாதத்தோட ஊற்றி சாப்பிட்றதுனால இந்த மாதிரி மசால் மாதிரி வைக்கிறேன். கொஞ்சம் கிரேவியாட்ட வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சைடிஷ்ஷாக, அதாவது சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதம், ரச சாதம், பருப்பு சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சைடிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ட்ரை ஆக்கிக்கலாம். இப்போ இது வந்து தேங்காய் ஊற்றுனதும் நமக்கு ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை. ஜஸ்ட் 1 நிமிஷம் நமக்கு கொதிச்சா போதும். அவ்வளோதான். அருமையான ஒரு பச்சை மொச்சை மசாலா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மொச்சை மசால். இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு அருமையான ஒரு பச்சை மொச்சை மசால் கண்டிப்பாக சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ஒரு பொங்கல் ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.